வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, ராசிக்கு பார்ப்பட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்த்து மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருது அதை மிங்கில் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காம பாருங்கள். அதுவும் ஒரு சூப்பரான மேட்டர், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் 6ல் வந்து உச்சமாக இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நடைமுறையில் மட்டும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 7ஆம் அதிபதிக்கான செவ்வாய். ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள், அதை பேச்சுவார்த்தையில் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றது, கணவன் மனைவிக்கு நடுவில் மாமியாரால் சண்டை வர்றது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இது தேவையில்லாத வார்த்தைகள் விடுறது, தேவையில்லாத விஷயங்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 8ல் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன்லாம் வந்து தகுதிக்கு தேவையான யோசித்து கடன் வாங்க. என்னை பொறுத்த கடனை ரெடியூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சனி. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 6ல் இருக்கிறது. வீடு ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் கொடுக்கும். தேவையானு யோசிக்கும். என்னை பொறுத்தவரை இந்த சனி ராகு ஒரே நேர்கோட்டில் இருக்கும்பொழுது ஏதாவது தப்பாக நம்ம டெசிஷன் எடுத்துருவோம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 10ல் நீச்சமாகும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு தேர்ட் பர்சன் நுழைஞ்சி ஒரு குட்டியை குழப்பறதுக்கான வாய்ப்பு இருக்கனால ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்கரேஜ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை, சூரியன் அங்கே வந்து நல்ல உச்சமாக இருக்கும்போது திடீர் லாபங்கள், ஏதாவது ஒரு புது சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏன்னா திடீர் லாபங்கள் புதிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக படித்து பார்த்து கையில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி வந்து 8லேயே இருக்கும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயமோ அது பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆப் நம்மளை வந்து ஏதாச்சும் இதில் மாட்டை விட்டுட்டு அப்புறம் ஐயோன்னு கதறமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகம்னாலும் அப்பா சம்மந்தமான உறவுகள் வந்து நல்ல ஒரு விஷயங்கள் நடந்தணும். அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையில்லாத தர்க்கங்களை அப்பா கிட்ட இருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியூர் பிரயாணங்கள் வந்து நிறைய இருக்கும். வேலை விஷயமாக கொஞ்சம் பிரயாணமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் அதிபதி 10ல் வந்து செவ்வாய் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராச்சும் கஸ்டமர்கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ அசிங்கமாக பேசுகிற மாதிரியான ஆட்கள்லாம் வருவாங்க. கொஞ்சம் அவங்களெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணணும். கொஞ்சம் ஏடாகூடமான ஆட்கள்லாம் வருவாங்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 11ஆம் அதிபதியான சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்த்து தசாபுத்திரம். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்திரம், சூரியன் 11ஆம் அதிபதி 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்திரம். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சிறப்பான பலன்களை கூட உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தங்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. பட் இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நடுவில் ஒரு 3வது மனிதர்களால் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சலையோ டென்ஷனையோ கொடுக்கணும்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் 2 பேர் ஒன்றா உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. வழியே யாரும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி குடும்பத்துக்கு நடுவில் கோலி ஆடாமல் இருக்கிறத பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து ராகு தசா. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து குருடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தியந்திரம். குரு வந்து 8ல் இருந்து சந்திரனுடைய சாரத்தில் தொழில் ரீதியான விஷயங்களில் நிறைய ரிஸ்க் எடுக்கும். பெரிய ரிஸ்க் எடுக்கிறமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தியந்திரம். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து குருடைய சாரத்தில் இருந்து அது 8ல் போகும்போது தொழிலில் வந்து ஹெவி ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. துலா
லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் நீச்சமாக 6ல் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துடுவோம். நிறைய வேலையில் வந்து நிறைய பிரயாணமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது தசாபுத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா 11 இருக்கும்போது சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா ஒரு 12லேருந்து 11 போயிட்டார், மிஞ்சி போனால் 1 டிகிரி தான் இருக்குது. அதனால் நல்ல லாபங்கள் வரும். வேலையிலையும் வந்து பார்த்தா திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு லெவலில் போகிறதும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் தடைப்பட்டு இருக்கிறதுலாம் வந்து கிளியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தினா சுக்கிரன் 6ல் இருக்கும், வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து பரிவர்த்தனை 8ல் இருக்கும்போது நம்ம எந்த ஒரு மூவ் பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். அந்த கேல்குலேஷன்ஸ்லாம் கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார்? ஸோ டார்ச்சர்னால் ஏகப்பட்ட டார்ச்சர் இருக்கிற போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க. இது வந்து பர்ஃபெக்டாக 100% எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம்தான். யாரோட லக்னம், எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டுங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னம் தான் ரொம்ப மெயின். ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களோட ராசி வந்து 8ஆம் இடமாக இருந்ததுன்னு வச்சுப்போமே. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மகர லக்னம்னு வச்சுப்போமே, அவருக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சிம்மமாக வரும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து 8ல் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க. உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் 1 2 வந்துடும். 1 வந்தால் ஏடா கூடும், 2 வந்தால் அவ்வளோதான் பாவம், 3 நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு சோழிங்கிற கதையில் தான் இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 8ல் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டார்ச்சர்ஸ், அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை அடிமைப்படுத்துறதை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் அது குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து பொழப்பாக இருக்கும். நீங்கள் என்ன வேணால் விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குத்தம் குறை, நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது. நீங்கள் என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி, அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சிட்டேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும். உட்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும். நான் தப்பாக சொல்ல, இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து 8ல் சந்திரன் இருக்கும் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான். இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும். மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜஸில் ஏதாவது போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு வாரத்தில் வந்து ஒரு நாளோ 2 நாளோ சந்தோஷமாக இருக்காங்க, மற்ற 4 நாள் வந்து கிளின்னு கிளிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு கணவனோ மனைவியோ இந்த மாதிரி வந்து அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், வச்சு செஞ்சுருவாங்க. கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரியில்லை இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான். நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும், லக்னத்தோட டிகிரியை மெயின்டைனாக பார்த்துக்கணும். ஸோ உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் 8ங்கிறது 7 ஆச்சுன்னா கேரக்டரைசேஷனை கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த 8ல் சந்திரன் தான் போட்டு தள்ளிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கெட்டுருவாங்க. சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் 2 மணி வரைக்கும் வந்து சரக்கு அடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டார்ச்சர் தாகப்படியாக வந்து சரக்கு அடித்தவ, கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுகிறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துலேருந்து 8ல் வந்து சந்திரன் இருக்கவங்க வந்து தானும் நிம்மதியாக இருக்க மாட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பார்ட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு வைங்களா, புள்ள வந்து சின்ன அவங்களை கேள்வி கேட்டே சாவடிச்சோம். ஸோ அந்த மாதிரியான நாட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா, இறைவனை தான் வேண்டிக்கணும், வேறு என்ன பண்ணுறது. அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம். ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும். ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி யாருன்னா, லக்னத்திலிருந்து 8ல் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான். நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள். இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம். இல்லை எந்த வித டீவியேஷன் இருந்தாலும் என்னை கால் பண்ணுங்கள், நானே சொல்கிறேன். அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.